வணக்கம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சதுர்த்தசி திதி, ஆயில்ய நட்சத்திரம், சூரியன் சிம்மத்தில் இருக்கிறார். எப்படி இருக்க போகிறது இந்த ராசி பலன்கள் இப்ப பார்க்கலாம். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கு பலன்கள். அதை நாங்க சொல்லிடுறோம். முன்கூட்டியே நீங்க திட்டம் போட்டுக்கலாம். நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9 ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை நல்ல நேரம் கிடையாது. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிகார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. அலட்டல், கர்வம், தேவையற்ற பேச்சு அதிகம், பணிவு முக்கியம். பரிகாரம் பண்ணனா தப்பிக்கலாம். ஆமா, அனுகூலமான எண் திங்கள் 2 தெற்கு வெள்ளை, ஞாயிறு 1 வடக்கு பச்சை. 2 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2 நாட்களும் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படிச்சு பாருங்க. தினமும் அரை மணி நேரமாவது நல்லது. 2 நாட்களும் ஏழைகளுக்கு வெள்ளை துணி, கருப்பு துணி வேண்டாம், வெள்ளை துணி, சிகப்பு துணி, வாழைக்காய், பச்சரிசி எல்லாம் கொடுங்க. 2 நாட்களும் கொடுங்க. சிகனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. காக்காக்கி 2 நாட்களும் நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு கொடுங்க, நல்லது. இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பா இல்லை. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். ஆமா, பார்த்துக்கோ. ரிஷபராசிகார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களும் ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. பண விஷயத்துல நிதானம். கடன் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை, ஞாயிறு திங்கள் 3 வடக்கு பச்சை. 2 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2 நாட்களும் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படிச்சு பாருங்க. தினமும் அரை மணி நேரமாவது நல்லது. 2 நாட்களும் ஏழைகளுக்கு வெள்ளை துணி, கருப்பு துணி வேண்டாம், வெள்ளை துணி, சிகப்பு துணி, வாழைக்காய், பச்சரிசி எல்லாம் கொடுங்க. 2 நாட்களும் கொடுங்க. சிகனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. காக்காக்கி 2 நாட்களும் நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு கொடுங்க, நல்லது. இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பா இல்லை. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். ஆமா, பார்த்துக்கோ. மிதுன ராசிகார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம், பதட்டம் அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 6 வடக்கு பச்சை, ஞாயிறு 3 தெற்கு வெள்ளை திங்கள். 2 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2 நாட்களும் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படிச்சு பாருங்க. தினமும் அரை மணி நேரமாவது நல்லது. 2 நாட்களும் ஏழைகளுக்கு வெள்ளை துணி, கருப்பு துணி வேண்டாம், வெள்ளை துணி, சிகப்பு துணி, வாழைக்காய், பச்சரிசி எல்லாம் கொடுங்க. 2 நாட்களும் கொடுங்க. சிகனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. காக்காக்கி 2 நாட்களும் நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு கொடுங்க, நல்லது. இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பா இல்லை. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். ஆமா, பார்த்துக்கோ. கடகராசிகார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பேச்சு, பதட்டம், அவசரம், குழப்பம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். 3 நட்சத்திரத்துக்கும் இதுதான். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் இன்னைக்கு முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் உஷா தேவியே போற்றி, உத்தரையே போற்றி, உத்தரையே போற்றி, உத்தங்கரே போற்றி. உத்தரை அபிமன்யோட மனைவி, பரிஷித்தோட அம்மா. உத்தரையே போற்றி, உத்தங்கரே போற்றி, பெரிய முனிவர். இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். பாலகுமாரனோட புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுங்க. கோதுமையில் ஏதாவது கொடுங்க, நல்லது. இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஆனா உங்க மேல திருஷ்டி இருக்கு, அதை குறைக்கணும். திருஷ்டி பெரிய பிரச்சனை, நீங்க நினைச்சுக்காதீங்க. மத்தவன் வயிற்றுச்சல் பட்டா என்ன ஆயிடும்ட்டு, எல்லாம் ஆகும். எனவே வழிபாடு முக்கியம். இந்த 2 நாட்களும் ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுத்துருங்க. கருப்பு வேண்டாம், சிகப்பு அல்லது வெள்ளை கொடுங்க. கோதுமையில ஏதாவது செஞ்சு கொடுங்க ஏழைகளுக்கு. காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க. 2 நாளும் குலதெய்வ பேரை சொல்லுங்க. கூடவே ஓம் அஞ்சனா தேவியே போற்றி, ஆஞ்சநேயரே போற்றி. அஞ்சனாதேவிக்குரிய பிரியத்துக்குரிய நேயத்திற்குரியவர் ஆஞ்சநேயர், அனுமான். அஞ்சனாதேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அருகே போற்றி. அருகுன்னா அருகம்புல்லு, விநாயக பெருமானுக்கு பிடிச்சது. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க.
கூடவே அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. நல்லது. அபிராமி அந்தாதின்னு ஒரு புக் இருக்கு, பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார், பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படிச்சுப்பார். நல்லது. கேட்கறது இல்லை, படிக்கிறது. கோயில்ல இருந்து படிக்கிறது இன்னும் நல்லது. படிச்சு பாருங்க, சிறப்படைவீர்கள். நல்லது. ஆனால் இந்த 2 நாட்களும் உங்களுக்கு நல்லா இருக்கு, ஆனால் திருஷ்டி இருக்கு. அதனால இதை வழிபாடு செய்வதற்கு உகந்ததாக இருக்கும். குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பான நாட்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே ரொம்ப பிரமாதம். உங்களோட பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் 2 நாட்களும் சூரியனுக்கு தீபம் காட்டிடுறது முக்கியம். வசதிப்பட்ட நேரத்தில் வேற சில வழிபாடுகள் இருக்கு, சொல்றோம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் ஞாயிறு, 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஆனா உங்க மேல திருஷ்டி இருக்கு, அதை குறைக்கணும். திருஷ்டி பெரிய பிரச்சனை, நீங்க நினைச்சுக்காதீங்க. மத்தவன் வயிற்றுச்சல் பட்டா என்ன ஆயிடும்ட்டு, எல்லாம் ஆகும். எனவே வழிபாடு முக்கியம். இந்த 2 நாட்களும் ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுத்துருங்க. கருப்பு வேண்டாம், சிகப்பு அல்லது வெள்ளை கொடுங்க. கோதுமையில ஏதாவது செஞ்சு கொடுங்க ஏழைகளுக்கு. காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க. 2 நாளும் குலதெய்வ பேரை சொல்லுங்க. கூடவே ஓம் அஞ்சனா தேவியே போற்றி, ஆஞ்சநேயரே போற்றி. அஞ்சனாதேவிக்குரிய பிரியத்துக்குரிய நேயத்திற்குரியவர் ஆஞ்சநேயர் அனுமான். அஞ்சனாதேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அருகே போற்றி. அருகுன்னா அருகம்புல்லு, விநாயக பெருமானுக்கு பிடிச்சது. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. கூடவே அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. நல்லது. அபிராமி அந்தாதின்னு ஒரு புக் இருக்கு, பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார், பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படிச்சுப்பார். நல்லது. கேட்கறது இல்லை, படிக்கிறது. கோயில்ல இருந்து படிக்கிறது இன்னும் நல்லது. படிச்சு பாருங்க, சிறப்படைவீர்கள். நல்லது. ஆனால் இந்த 2 நாட்களும் உங்களுக்கு நல்லா இருக்கு, ஆனால் திருஷ்டி இருக்கு. அதனால இதை வழிபாடு செய்வதற்கு உகந்ததாக இருக்கும். குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வழிபாடு முக்கியம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் வரைக்கும் உயர்வு உண்டு, சிறப்பு உண்டு. நல்லா இருக்கு. உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். மொத்தத்தில் சிறப்பான நாள். சந்தோஷம். அனுகூலமான எண் 5, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஆனா உங்க மேல திருஷ்டி இருக்கு, அதை குறைக்கணும். திருஷ்டி பெரிய பிரச்சனை, நீங்க நினைச்சுக்காதீங்க. மத்தவன் வயிற்றுச்சல் பட்டா என்ன ஆயிடும்ட்டு, எல்லாம் ஆகும். எனவே வழிபாடு முக்கியம். இந்த 2 நாட்களும் ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுத்துருங்க. கருப்பு வேண்டாம், சிகப்பு அல்லது வெள்ளை கொடுங்க. கோதுமையில ஏதாவது செஞ்சு கொடுங்க ஏழைகளுக்கு. காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க. 2 நாளும் குலதெய்வ பேரை சொல்லுங்க. கூடவே ஓம் அஞ்சனா தேவியே போற்றி, ஆஞ்சநேயரே போற்றி. அஞ்சனாதேவிக்குரிய பிரியத்துக்குரிய நேயத்திற்குரியவர் ஆஞ்சநேயர் அனுமான். அஞ்சனாதேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அருகே போற்றி. அருகுன்னா அருகம்புல்லு, விநாயக பெருமானுக்கு பிடிச்சது. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. கூடவே அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. நல்லது. அபிராமி அந்தாதின்னு ஒரு புக் இருக்கு, பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார், பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படிச்சுப்பார். நல்லது. கேட்கறது இல்லை, படிக்கிறது. கோயில்ல இருந்து படிக்கிறது இன்னும் நல்லது. படிச்சு பாருங்க, சிறப்படைவீர்கள். நல்லது. ஆனால் இந்த 2 நாட்களும் உங்களுக்கு நல்லா இருக்கு, ஆனால் திருஷ்டி இருக்கு. அதனால இதை வழிபாடு செய்வதற்கு உகந்ததாக இருக்கும். குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே வீண் செலவு இருக்கிறது. பண விஷயத்துல ஜாக்கிரதை. நண்பர்களும் துரோகம் செய்வார்கள். கவனம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை ஞாயிறு, 3 வடக்கு பச்சை செவ்வாய். 2 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, அதிதியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2 நாட்களும் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது. படிச்சு பாருங்க. தினமும் 1/2 மணி நேரமாவது நல்லது. 2 நாட்களும் ஏழைகளுக்கு வெள்ளை துணி, கருப்பு துணி வேண்டாம், வெள்ளை துணி, சிகப்பு துணி, வாழைக்காய், பச்சரிசி எல்லாம் கொடுங்க. 2 நாட்களும் கொடுங்க. சிகனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. காக்காய்க்கு 2 நாட்களும் நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு கொடுங்க. நல்லது. இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். ஆமாம், பார்த்துக்கோ.
விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும் சூப்பர் வெற்றி உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம். உங்கள் பிறவி பலமான சுறுசுறுப்பு 2 நாள் வெற்றியை தேடி தரும். 3 நட்சத்திரத்துக்கும் சந்தோஷம். வேற என்ன கலக்கிறீங்க? திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே, பார்த்துக்குங்க. பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு, ஞாயிறு 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், திங்கள். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஆனால் உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, அதை குறைக்கணும். திருஷ்டி பெரிய பிரச்சனை, நீங்கள் நினச்சிக்காதீங்க. மற்றவன் வயிற்றுச்சல் பட்டால் என்ன ஆகிடும்ட்டு, எல்லாம் ஆகும். எனவே வழிபாடு முக்கியம். இந்த 2 நாட்களும் ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுத்துருங்க. கருப்பு வேண்டாம், சிகப்பு அல்லது வெள்ளை கொடுங்க. கோதுமையில் ஏதாவது செஞ்சு கொடுங்க ஏழைகளுக்கு. காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருங்க. 2 நாளும் குலதெய்வ பேரை சொல்லுங்க. கூடவே ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, ஆஞ்சநேயரே போற்றி. அஞ்சனாதேவிக்குரிய பிரியத்துக்குரிய நேயத்திற்குரியவர் ஆஞ்சநேயர் அனுமான். அஞ்சனாதேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அருகே போற்றி. அருகுன்னா அருகம்புல்லு, விநாயக பெருமானுக்கு பிடிச்சது. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. கூடவே அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. நல்லது. அபிராமி அந்த அதின்னு ஒரு புக்கு இருக்கு, பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சுப்பார். நல்லது. கேட்கறது இல்லை, படிக்கிறது. கோயிலிருந்து படிக்கிறது இன்னும் நல்லது. படிச்சு பாருங்க, சிறப்படைவீர்கள். நல்லது. ஏன்னா இந்த 2 நாட்களும் உங்களுக்கு நல்லா இருக்கு, ஆனால் திருஷ்டி இருக்கு. அதனால இதை வழிபாடு செய்வதற்கு உகந்ததாக இருக்கும். குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. தனுசு ராசிக்கார நேயர்களே, ராத்திரி முழுக்க 12 மணி வரைக்கும் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்கு. ஜாக்கிரதை. அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். நிதானம், பொறுமை. ராத்திரி 12 மணி வரைக்கும் 3 நட்சத்திரத்துக்கும் புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் இன்னைக்கு முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தரையே போற்றி, உத்தரையே போற்றி, உத்தங்கரே போற்றி. உத்தரை அபிமன்யோட மனைவி, பரிஷித்தோட அம்மா. உத்தரையே போற்றி, உத்தங்கரே போற்றி, பெரிய முனிவர். இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். பாலகுமாரனோட புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க. கோதுமையில் ஏதாவது கொடுங்க. நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதம், கலகிறீங்க, சந்தோஷம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். மொத்தத்தில் நல்ல நாள். ராத்திரி 11 மணிலேருந்து சிறப்பாக இல்லை, பார்த்துக்கோங்க. சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஆமாம், ராத்திரி 11 மணிலேருந்து. சார் அப்போ நாளைக்கு முழுக்க சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை முழுக்கவும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை. இன்னைக்கு ஏதாவது ஞாயிறு ராத்திரி 10 மணிலேருந்து அல்லது 11 மணிலேருந்து, இன்னும் சரியாக சொன்னால் 10 மணிலேருந்தே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. திங்கட்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். ஆமாம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. வழிபாடு முக்கியம். என்னங்கிறத சொல்கிறோம். அனுகூலமான எண் ஞாயிறு ராத்திரி 10 மணி வரைக்கும் 2, தெற்கு, வெள்ளை. ராத்திரி 10 மணி ஞாயிறிலிருந்து திங்கட்கிழமை முழுக்க அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் இன்னைக்கு முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தரையே போற்றி, உத்தரையே போற்றி, உத்தங்கரே போற்றி. உத்தரை அபிமன்யோட மனைவி, பரிஷித்தோட அம்மா. உத்தரையே போற்றி, உத்தங்கரே போற்றி, பெரிய முனிவர். இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். பாலகுமாரனோட புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க. கோதுமையில் ஏதாவது கொடுங்க. நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளும் சூப்பர் வெற்றி உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீங்க, நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், பிரமாதம், வெற்றி. பின்றீங்க. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, பார்த்துக்கோங்க. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். ஞாயிறு திங்கள் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, செவ்வாய். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஆனால் உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, அதை குறைக்கணும். திருஷ்டி பெரிய பிரச்சனை, நீங்கள் நினச்சிக்காதீங்க. மற்றவன் வயிற்றுச்சல் பட்டால் என்ன ஆகிடும்ட்டு, எல்லாம் ஆகும். எனவே வழிபாடு முக்கியம். இந்த 2 நாட்களும் ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுத்துருங்க. கருப்பு வேண்டாம், சிகப்பு அல்லது வெள்ளை கொடுங்க. கோதுமையில் ஏதாவது செஞ்சு கொடுங்க ஏழைகளுக்கு. காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருங்க. 2 நாளும் குலதெய்வ பேரை சொல்லுங்க. கூடவே ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, ஆஞ்சநேயரே போற்றி. அஞ்சனாதேவிக்குரிய பிரியத்துக்குரிய நேயத்திற்குரியவர் ஆஞ்சநேயர் அனுமான். அஞ்சனாதேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அருகே போற்றி.
அருகுன்னா அருகம்புல், விநாயக பெருமானுக்கு பிடிச்சது. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. கூடவே அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. நல்லது. அபிராமி அந்தாதின்னு ஒரு புக்கு இருக்கு, பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார், பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படிச்சுப்பார். நல்லது. கேட்கறது இல்லை, படிக்கிறது. கோயில்ல இருந்து படிக்கிறது இன்னும் நல்லது. படிச்சு பாருங்க, சிறப்படைவீர்கள். நல்லது. ஏன்னா இந்த 2 நாட்களும் உங்களுக்கு நல்லா இருக்கு, ஆனால் திருஷ்டி இருக்கு. அதனால இதை வழிபாடு செய்வதற்கு உகந்ததாக இருக்கும். குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. மீனராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சூப்பர், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாள், சந்தோஷம். உங்கள் பிறகு பலமான பேச்சு சாமர்த்தியம் பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்லா இருக்கு. 2 நாளும் 3 நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஞாயிறு 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. திங்கள் இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஆனா உங்க மேல திருஷ்டி இருக்கு, அதை குறைக்கணும். திருஷ்டி பெரிய பிரச்சனை, நீங்க நினைச்சுக்காதீங்க. மத்தவன் வயிற்றுச்சல் பட்டா என்ன ஆயிடும்ட்டு, எல்லாம் ஆகும். எனவே வழிபாடு முக்கியம். இந்த 2 நாட்களும் ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுத்துருங்க. கருப்பு வேண்டாம், சிகப்பு அல்லது வெள்ளை கொடுங்க. கோதுமையில ஏதாவது செஞ்சு கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கொடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டே இருங்க. 2 நாளும் குலதெய்வ பேரை சொல்லுங்க. கூடவே ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, ஆஞ்சநேயரே போற்றி. அஞ்சனாதேவிக்குரிய பிரியத்துக்குரிய நேயத்திற்குரியவர் ஆஞ்சநேயர் அனுமான். அஞ்சனாதேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அருகே போற்றி. அருகுன்னா அருகம்புல், விநாயக பெருமானுக்கு பிடிச்சது. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க. கூடவே அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. நல்லது. அபிராமி அந்தாதின்னு ஒரு புக்கு இருக்கு, பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார், பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படிச்சுப்பார். நல்லது. கேட்கறது இல்லை, படிக்கிறது. கோயில்ல இருந்து படிக்கிறது இன்னும் நல்லது. படிச்சு பாருங்க, சிறப்படைவீர்கள். நல்லது. ஏன்னா இந்த 2 நாட்களும் உங்களுக்கு நல்லா இருக்கு, ஆனால் திருஷ்டி இருக்கு. அதனால இதை வழிபாடு செய்வதற்கு உகந்ததாக இருக்கும். குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.